ஜமால் முஹம்மது ஒலி. ஜமால் முஹம்மது ஒலி கீழக்கரை மேலத்தெருவில் பிறந்து வாழ்ந்து புதுப்பள்ளி முகப்பு திண்ணை குரட்டில் அடக்கமாகியுள்ளார்கள். சின்ன சிரா பாடிய கீழக்கரை பணி. அஹ்மத் மரைக்காயரின் மகன் செய்யது. அஹ்மத் மரைக்காயர் புலவர். ஜமால் முஹம்மது ஒலியின் பெயரில் பாடியிருக்கும் நூர் நாமாவில் காகிரி நாட்டு வளம் என்னும் 14 கண்ணிகளில் 3வது கண்ணியில் ஜமால் முஹம்மது ஒலியின் சிறப்பையும் இவர்கள் கீழக்கரையில் பிறந்து வாழ்ந்ததாக ஐயமர கூறப்பட்டிருப்பதுடன் 10வது கண்ணியில் கீழக்கரை புதுப்பள்ளி முகப்பு திண்ணை குரட்டில் நல்லடக்கமாகியிருப்பதாக எவ்வித சந்தேகமுமின்றி கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்க காயல்பட்டணத்தில் 1978ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 13, 14, 15 தேதிகளில் நடைபெற்ற அனைத்துலகு இஸ்லாமிய தமிழ் இலக்கிய 3வது மாநாட்டில் வெளியான இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கட்டுரை கோவை எனும் நூலில் பக்கம் 36 சையத் அஹ்மத் புலவர் என்னும் தலைப்பில் மேலே குறிப்பிடும் ஜமால் முஹம்மது ஒலி காயல்பட்டணத்தில் பிறந்தவர்கள் என்றும் காயல்பட்டணத்து புதுப்பள்ளி முகப்பு திண்ணை குரட்டில் அடங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் 6வது கண்ணியில் காயல் வகுதை நன்னாடே என்று இருப்பதை காயல்பட்டணத்தில் உள்ளவர்கள் என குறிப்பிடுவதுடன் நூர் நாமாவில் உள்ள ஒவ்வொரு அடியின் ஈற்றிலும் குறிப்பிட்டுள்ளதை ஜமால் முஹம்மது ஒலியை புகழ்ந்து கூறுகிறார். ஜமால் முஹம்மது ஒலியின் கப்ருக்கு அருகில் தனது மகன் மீரா லெப்பை ஆலிம் ஒலியின் கப்ரும் இருக்கிறது. மீரா லெப்பை ஒலிக்கு ஆண் சந்ததி இல்லை. ஒன்னுமா என்ற முஹம்மது அலி பாத்திமா ஒரே மகளாவார். ஒன்னுமாவின் குமாரர் முஹம்மது காசிம் மரைக்காயர். இவர்களின் மகன் ஹபீப் முஹம்மது மரைக்காயர். இவர்களின் மகன் அப்துர் ரஹீம் மரைக்காயர் ஆவார். ஒன்னுமாவின் மகள் வயிற்று பேரர் ஜமால் முஹம்மது மரைக்காயர். இவர்களின் குமாரர் சின்ன மாமா என்ற செய்யது அபூபக்கர் மரைக்காயர். இவரின் சகோதரியின் மகன் சதக் அப்துல் காதிர் மரைக்காயர். மேற்குறிப்பிட்ட அனைவரும் இரத்தின பரீட்சை வர்த்தகர்களாகவும் தனவந்தர்களாகவும் கீழக்கரை மேலத்தெருவில் வாழ்ந்து வருகிறார்கள். ஜமால் முஹம்மது ஒலி அவர்கள் சிஷ்டியா தரீக்காவைச் சேர்ந்தவர்கள் என நூர்நாமா பாடல்கள் மூலம் தெரிய வருகிறது. இவர்களின் வபாத்து ஹிஜ்ரி 1234.